அனைத்து வராகி பிள்ளைகள் அனைவருக்கும் வராகி அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, வராகி அம்மாவுக்கு என்ன விலைக்கு ஏற்றலாம், மண் விலைக்கு ஏற்றினா உகந்ததா, வெள்ளியில விலைக்கு ஏற்றலாமா, இல்லை நார்மலான பித்தளை விலைக்கு ஏற்றலாமான்னு என்ன கேட்டீங்கன்னா, வராகி அம்மாவுக்கு மண் விலைக்கு உகுந்த விளக்கு, அது அவங்களுடைய சமயத்தை பொறுத்து. ஆனால் மண் விளக்கு உகுந்த விளக்கு. இப்போ இந்த விளக்கை எப்படி ஏற்றலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக விளக்கு ஏற்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பஞ்சு முகம் சொல்லுவாங்க இல்லையா, 5 முகம் கொண்ட விளக்கேற்றது ரொம்ப நல்லது. இந்த விளக்கேற்றத்துக்கு தேவையான என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசு நெய்யில விளக்கேற்றது ரொம்பவும் நல்லது. அதே போல பசு நெய் கிடைக்கலன்ற பட்சத்தில் நல்லெண்ணெயில விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ பசு நெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி பசு நெய் கிடைக்கலன்னா நல்லெண்ணெய். அதே மாதிரி திரியில என்ன திரி போடலாம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றது நல்லது. இன்னும் எனக்கு அதில் இன்னும் கூடுதல் சிறப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, வாழை திரி போடலாம். அது ஒன்றும் சிறப்பு. இன்னும் எனக்கு அதில் இன்னும் பலன் வேணும், இன்னும் எனக்கு அதில் இன்னும் நிறைய ஒரு மன மாற்றமும் நிறைய ஆற்றலும் கிடைக்கணும், நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை தண்டு திரியில விளக்கேற்றினீங்கன்னா அவ்வளோ மகிமையும் அந்த விளக்குக்கான புனிதலும் ரொம்ப அளவுக்கு பெரிய அந்த பவரை நம்ம உணரலாம். அதை நீங்கள் கோயிலில் தான் அந்த மாதிரி ஏற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் வழிபாடு செய்கிறோம். இப்போ கோயிலில் போய் நம்ம வராகி அம்மாவுக்கு விளக்கேற்றுறோம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரியான திரிகள், இந்த 3 திரிகள் நான் சொன்ன மாதிரி இந்த 3 திரிகளில் நீங்கள் பயன்படுத்தி விளக்கேற்றலாம். வீட்லையும் நீங்கள் அந்த மாதிரி விளக்கேற்றலாம். அதில் குறிப்பாக தாமரை தண்டில் திரியை எடுத்து விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது அந்த அம்மா ஒன்றும் மனசார அந்த அம்மா மனம் குளிர்ந்து உங்களோட வேண்டுதலை மிக சீக்கிரமாக மனம் உருகி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பா. வராகி அம்மாவை நம்பினவர்களை வராகி அம்மா ஒருபொழுதும் கைவிட்டதில்லை. பாசத்துக்கு கட்டுப்பட்டவர், என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டா. வராகி அம்மாவை மனதார வேண்டிக்கிட்டு மன தூய்மையோட வழிபாடு செய்ய. அதே போல நான் நிறைய பதிவில் சொல்லணும்னு நினைப்பேன், வராகி அம்மாவை யாரெல்லாம் வழிபடுறோமோ அவங்க எப்பயுமே எக்காலத்தை கொண்டும் ஒரு தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. என்னை இவன் மட்டும் இப்படி பண்ணிட்டான், அவனுக்கு எதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. வராகி அம்மாவை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் எந்த காலத்திலும் ஒரு பொழுதும் வராது. ஏன்னா வராகி அம்மாவை வழிபடும் போது நமக்கு எவன் ஒரு நம்மளை நமக்கு கெட்டதை நினைக்கிறானோ அது அப்படியே பல மடங்கு அவனை தான் போய் அடிக்குமே தவிர அது நமக்கு வராது. அப்போ வராகி அம்மா கிட்ட நம்ம வழிபாடு போதும், அந்த அம்மா கிட்ட நம்ம மனசார வேண்டும் போதும், உலக ஜீவராசிகளையும் நல்லா வச்சுக்கோ, உலக ஜீவராசிகளையும் உன் காலடியில் வச்சுக்கோ, எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டினீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது. அந்த அந்த மனசு உங்களுக்கே அதை ஒரு மன மாற்றம் தெரியும். அந்த மாதிரி யாரையும் நீ இவங்களை எப்படி பண்ணு, இவங்களை இப்படி பண்ணிட்டான், என்ன இப்படி பண்ணிட்டான், அவனை அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி எக்காலத்தவர்களும் உண்மையாக வராகி அம்மாவை வழிபாடு செய்கிறவங்க அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. வராகி அம்மாவுடைய அருளை பெற்று என்றும் உடல் ஆரோக்கியத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துகிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் வெற்றி வராகி. என்றும் வராகி அடியினாக.